ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். நம்ம சூப்பரான ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஹாஃபில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹாஃப் கப் அளவுக்கு திக்கான கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 2-3 டைம்ஸ் வைப் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக கிடச்சிருக்கு. இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் நான் சால்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க லிட்டு. 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் கேக் பண்ண போகிறேன். ஸோ நான் அதில் எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. சைடில் கீழே எல்லா பக்கமும் தடவி. இப்போது நான் அடியில் ஒரு பட்டர் பேப்பர் போட போகிறேன். நான் ஆவின் வெண்ணெய் வாங்கும்போது அதில் கிடைக்கிற பட்டர் பேப்பர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மைதா போட்டு அதை டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கேக் நல்லா ஈவனாக கிடைக்கும். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கர்டு, சர்க்கரை, ஆயில், அதை மூணையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஆக்ஷனில் நம்ம எப்போவுமே கலக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே டைரெக்ஷனில் பண்ணால் தான் நம்ம கேக் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இப்போது 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்படியே ஒட்டுக்க ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறோமோ அதில் ஆட் தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3-4 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். இப்போ இது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு கடாய். இப்போ இதில் நம்ம நம்மளோட கேக் டின்னை வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கு நம்மளோட ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ ஒரு கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத்பிக் எடுத்து நல்லா எல்லா சைடுமே நீங்கள் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் கிடைக்கணும். நடுவில் ஓரமாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் விட்டு பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக தெரியும். சில டைம் நடுவில் வேகாது, அதுக்காக தான். இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு ஃபஸ்ட்டு ஓரமெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஒட்டாது. நம்ம ஆல்ரெடி எண்ணெய் தடவிருக்கோம், அதனால் ஒட்டாமல் வரும். கத்தி வச்சு நல்லா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை போட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு பின்னாடி திருப்பி போட்டு லைட்டாக டேப் பண்ணால் போதும். அழகாக நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பட்டர் பேப்பரை இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஃப்ளஃபி சாஃப்ட் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. குழந்தைங்க கேட்டாங்கன்னா நம்ம ஒரு 1 ஹவர்லேயே இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா பேக் ஆகிருக்கு, சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.